ஆபிரகாமின் வம்ச வரலாறு. அதிகாரம் 25. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரிம், லெத்தூசிம், லெயூமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாக்கா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் தனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஈசாக்கு ரெபெக்காளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்கிறார். அதன் பின்பு ஆபிரகாம் 35 வருஷம் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாமின் இந்த 35 வருஷ ஜீவிய காலம் முழுவதும் ஒரு சில வசனங்களில் சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் ஆபிரகாமின் ஜீவியத்தில் விசேஷமான சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. கர்த்தர் அவருக்கு விசேஷமான தரிசனங்களையோ வெளிப்பாடுகளையோ கொடுக்கவில்லை. இக்காலத்தில் ஆபிரகாமுக்கு பெரிய சோதனைகளும் வரவில்லை. அவருடைய ஆயுசு காலம் சாதாரணமாகவும் மிகவும் அமைதியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களில் அநேகர் தங்கள் ஆயுசு காலத்தை ஆபிரகாமை போல எந்தவித ஆரவாரமும் பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜீவியத்தில் அற்புதங்கள் நடைபெறாவிட்டால், விறுவிறுப்பான சம்பவங்கள் நடைபெறாவிட்டால் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்றோ, கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றோ பொருளல்ல. கர்த்தர் நம் மீது கண்ணோக்கமாகவே இருக்கிறார். ஆபிரகாமின் கடைசி ஆயுசு காலம் அமைதியாக நடைபெறுவது கர்த்தருடைய விசேஷித்த கிருபை. ஆபிரகாம் இந்த காலத்தில் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருக்கிறார். சாராள் மரித்த பின்பு ஆபிரகாம் கேத்துராளை விவாகம் பண்ணினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இது ஆபிரகாமின் 2ஆம் திருமணம். கேத்துராள் ஏற்கனவே ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய இருந்தாள். இப்பொழுது அவள் ஆபிரகாமின் 2வது மனைவியாய் இருக்கிறாள். கேத்துராள் ஆபிரகாமுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெறுகிறாள். இது ஆபிரகாமின் 2வது குடும்பத்தை பற்றிய வம்ச வரலாறு. இந்த குடும்பத்தில் ஆபிரகாமிற்கும் கேத்துராளுக்கும் 6 குமாரர்களும் 7 பேர பிள்ளைகளும் 3 பேர பிள்ளைகளின் பிள்ளைகளும் வருகிறார்கள். கேத்துராளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். கேத்துராள் ஆபிரகாமுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெறுகிறாள். யக்சான் சேபாவையும் தேதானையும் பெறுகிறான். தேதானுடைய குமாரர் அசூரிம், லெத்தூசிம், லெயூமீம் என்பவர்கள். மீதியானையருடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்துராளின் பிள்ளைகள். ஆபிரகாமின் 2ஆம் குடும்பத்தில் மீதியான் முக்கியமானவன். மீதியானும் அவனுடைய குடும்பத்தாரும் வேதாகமத்தில் 67 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறார்கள்.
ஏசா மீதியானை வென்றான். மோசே மீதியானுடைய தேசத்திற்கு தப்பி ஓடிப்போய் அங்கு மீதியானிய ஸ்திரீ ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டார். மீதியானியர் இஸ்ரவேலுக்கு ஒரு கன்னியாக இருந்தார்கள். அவர்களோடு யுத்தம் பண்ணுமாறு தேவன் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டார். பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேலர்கள் மீதியானியரோடு அடிக்கடி யுத்தம் பண்ணினார்கள். கிதியோன் மீதியானியரை முறியடித்தார். மீதியானியருடைய வீழ்ச்சி மீதியானியரின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டிகள் மூலமாகவும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுக்கவில்லை. ஆபிரகாம் அவர்களுக்கு நன்கொடைகளை மாத்திரமே கொடுக்கிறார். ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிடுகிறார். தன்னுடைய குமாரருக்குள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்று ஆபிரகாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்கிறார். ஆகையினால் தனக்கு உண்டான யாவையும் மிகவும் ஞானமாக ஈசாக்கிற்கு கொடுத்து விடுகிறார். இதன் மூலம் ஆபிரகாமின் மற்ற குமாரர்கள் மற்ற தேசங்களில் குடியேறி விடுகிறார்கள். கானான் தேசத்தை தேவன் ஆபிரகாமிற்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கின் வம்சவழியில் வரவேண்டும். ஆபிரகாமின் மற்ற குமாரர்கள் கானான் தேசத்தை குறித்து ஈசாக்கிடம் போட்டிக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். எபிரேயருடைய வழக்கத்தின் பிரகாரம் குடும்பத்தின் பூர்வீக சொத்து முதலாவது மனைவியின் மூலமாக பிறந்த மூத்த மகனுக்கு கொடுக்கப்படும். மறுமனையாட்டிகள் மூலமாக பிறந்த குமாரருக்கு ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது. மூத்த மனைவிக்கு பிள்ளை பிறக்காத பட்சத்தில் அவளுடைய அனுமதியோடு குடும்ப சொத்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். மேலும் மறுமனையாட்டிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் வெகுமதிகள் கொடுக்கப்படுவது வழக்கம். இதன் அடிப்படையில் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கிற்கு கொடுக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மற்றவர்களோடு சேராமல் வேறு பிரிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து மேசியா பிறப்பார். ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டியின் பிள்ளைகளை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிடுகிறார். கீழ் தேசம் என்பது கானானின் கிழக்கு பகுதியை குறிக்கும். ஆபிரகாம் இங்கு குடியேறினார். மீதியானியர், இஸ்மவேலர், மோவாபியர், ஏதோமியர் ஆகியோர் கானானின் கீழ் திசையில் குடியேறினார்கள். ஜனங்கள், பிள்ளைகள், கீழ் திசையார் ஆகிய பெயர்கள் மெசபத்தோமியாவில் உள்ள ஆபிரகாமின் சொந்த ஜனங்களை குறிக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் கீழ்தசையார் என்னும் பெயர் ஒரு சில ஜனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேலுக்கு எதிராக மீதியானியர் யுத்தம் பண்ணினார்கள். இந்த யுத்தத்தில் மீதியானியருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிற தேசத்தார். அரபியாவிற்கு கிழக்கு பகுதியிலிருந்து யோபுவும் அவனுடைய இனத்தாரும். பாபிலோனிலும் மற்ற கிழக்கு தேசங்களிலும் இருந்தவர்கள் பெர்சியர்கள். அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணும் சீரியாவிற்கு கிழக்கில் உள்ள தேசங்களும் பாபிலோனியாவும் பெர்சியாவும். அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவோடு இணைந்து யுத்தம் பண்ணும் சூரியன் உதிக்கும் திசையில் உள்ள ஜனங்கள். ஆபிரகாம் இவ்வாறு செய்வது அவருடைய நீதிக்கும் ஞானத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. அவர் தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார். சாராளே ஆபிரகாமின் முதலாவது மனைவி. ஆபிரகாம் விவாகம் பண்ணின மற்ற ஸ்திரீகள் எல்லாம் அவருக்கு மறுமனையாட்டிகளாய் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஆபிரகாமின் சம்பத்தில் பங்கு பாகம் எதுவும் இல்லை. ஈசாக்கு மாத்திரமே ஆபிரகாமுக்கு சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார்.
ரெபெக்காள் ஈசாக்கை விவாகம் பண்ணும்போது ஆபிரகாமின் சம்பத்துக்களெல்லாம் ஈசாக்குக்கு கொடுக்கப்படும் என்று ஆபிரகாமின் ஊழியக்காரன் சொன்னான். இதன் பிரகாரம் ஆபிரகாமுக்கு உண்டானவை எல்லாம் ஈசாக்குக்கு கொடுக்கப்பட வேண்டும். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டானவை யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆதி 24:36. கர்த்தர் ஈசாக்கை தம்முடைய வார்த்தையினாலும் வாக்கு தத்தத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கே ஆபிரகாமின் சுதந்திரவாளி. கர்த்தர் ஈசாக்கின் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆகையினால் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு தன்னுடைய சம்பத்துக்களை கொடுத்தாலும் தன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஒன்றும் கொடுக்காமல் வெறுமையாக விட்டுவிடவில்லை. அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இஸ்மவேலுக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு துருத்தியில் தண்ணீர் மாத்திரமே கொடுத்தார். கேத்தூரால் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுக்கிறார். மறுமனையாட்டியின் பிள்ளைகளுக்கும் பொருளாதார உதவிகளை செய்வது சமூக நீதியாய் இருக்கிறது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் துன்மார்க்கராய் வளர்வார்கள். ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளை ஈசாக்கை விட்டு தூர தேசத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறார். அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அருகாமையில் இருந்தால் அவர்கள் மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படும். அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாகும். ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியின் பிள்ளைகள் ஈசாக்கோடு கூட தங்கியிருந்தால் அவர்கள் பிற்காலத்தில் ஆபிரகாமுடைய சொத்திலே பங்கு கேட்பார்கள். சுதந்திரத்தை பிரித்து கொடுக்க சொல்லுவார்கள். இதனால் ஆபிரகாமின் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஆபிரகாம் இதையெல்லாம் ஞானமாக யோசித்து பார்த்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிடுகிறார். ஆபிரகாம் இந்த காரியத்தை இப்போது செய்யவில்லை என்றால் இதை அவர் மரித்த பின்பு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுகிறார். ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு வந்தபோது அவருக்கு 75 வயது. அவர் 100 வருஷமாக கானான் தேசத்திலே பரதேசியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 175 வருஷம் என்பது ஆபிரகாமுக்கு பூரண ஆயுசாக இருக்கிறது. அந்த வயதில் அவர் தன் பிராணன் போய் மரிக்கிறார். ஆபிரகாம் மரிக்கும் போது யாக்கோபிற்கு 15 வயது. ஆபிரகாம் சேமின் காலத்தில் 75 வருஷங்கள் வாழ்ந்தார். ஆபிரகாமின் வம்ச வரலாறும் அவருடைய மரணமும் வேதாகமத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் வேதாகமத்தில் கூறப்பட்டிருப்பதை தவிர வேறு எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஆபிரகாம் பிராணன் போய் மரித்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட வாக்கியம் 11 இடங்களிலும் புதிய ஏற்பாட்டில் 8 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரீர மரணத்தின் போது உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷனை கடந்து போகிறான். சரீரம் ஜீவனற்றதாகிறது. ஆவியும் ஆத்மாவும் மரிப்பதில்லை. ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து போய் விடுவது மரணமாகும். ஆபிரகாம் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார் என்பது ஒரு எபிரெய வழக்கு சொல். ஆபிரகாம் மரித்து போன தன்னுடைய மூதாதையரோடு சேர்க்கப்பட்டார். மோசேயின் ஆகமங்களில் இந்த வாக்கியம் 11 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கூட இந்த வார்த்தை ஒரு தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார் என்பதற்கு இவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்பது பொருள் அல்ல. ஆபிரகாம் மரிப்பதற்கு பயப்படவில்லை. தான் மரித்து போவதை குறித்து அவர் வேதனைப்படவோ அல்லது வருத்தப்படவோ இல்லை. அவர் சந்தோஷமாக மரித்து போக ஆயத்தமாய் இருக்கிறார். ஆவிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆபிரகாம் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து போகிறார். கர்த்தர் அவருக்கு பூரண ஆயுசை கொடுப்பதாக வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய கிருபையினால் ஆபிரகாம்
175 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கும்போது அவருடைய சரீரத்தில் பலவீனங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். ஆபிரகாமின் மரணம் அவருடைய சரீர பலவீனத்திலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுக்கிறது. முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய மரணமே அவர்களுக்கு மேன்மை. ஆபிரகாம் மரிக்கும் போது அவர் முதிர்ந்த பூரண ஆயுசில் இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருப்பதினால் இந்த உலகம் அவரை பார்த்து களைப்படையவில்லை. ஆபிரகாமே இந்த உலகத்தில் ஜீவித்து களைப்படைந்திருக்கிறார். அவர் இப்போது மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல நரை வயதில் மரிக்காவிட்டாலும் அவர்கள் எப்போது மரிக்கிறார்களோ அதுவே அவர்களுடைய முதிர்ந்த பூரண ஆயுசாகும். அவர்கள் ஜீவனோடு இருந்த காலமெல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் பரிபூரணமான திருப்தியாயும் ஜீவித்திருப்பார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிப்பதை விட பரலோகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்னும் வாஞ்சையோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் மரணத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள். பரமதேசமே பரிசுத்தவான்களின் வாஞ்சை. ஆபிரகாம் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுகிறார். மரித்தோரின் கூட்டத்தாரோடு ஆபிரகாமின் சரீரம் சேர்க்கப்படுகிறது. அவருடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட்டவரின் கூட்டத்தாரோடு சேர்க்கப்படுகிறது. நம்முடைய மரணம் நம்மை நம்முடைய ஜனத்தாரோட சேர்க்கும். நாம் ஜீவனோடு இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஜனமாகவும் இருக்கலாம். அவர்கள் இந்த உலகத்தின் ஜனமாகவும் இருக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமாக இருந்தாலும் நாம் மரிக்கும்போது நம்முடைய ஜனத்தாரோட சேர்க்கப்படுவோம். ஆபிரகாமின் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கும் இஸ்மவேலும் தங்கள் தகப்பனாரை அடக்கம் பண்ணி அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள். இதற்கு முன்பு ஈசாக்கும் இஸ்மவேலும் வெவ்வேறு தேசத்தில் இருந்தார்கள். ஆனாலும் ஆபிரகாம் மரித்து போன செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் இருவரும் ஒன்றாய் கூடி வந்து மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கும் இஸ்மவேலும் சிநேகிதர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அருகாமையிலே குடியிருந்திருக்கிறார்கள். சுபாவம், மார்க்கம் ஆகியவற்றை குறித்து ஆபிரகாமும் ஈசாக்கும் அவனிடத்தில் ஏற்கனவே பகிர்ந்து பேசியிருக்க வேண்டும். அவர்களுக்குள் பல காரியங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் உயிரோடு இருந்தபோது ஈசாக்கும் இஸ்மவேலும் பிரிந்திருந்தார்கள். ஆபிரகாம் மரித்து போன போதோ அவர்கள் இருவரும் ஒன்று சேருகிறார்கள். ஆபிரகாமின் மரணத்தினால் அவருடைய குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒப்புரவாக்குகிறார்கள். ஈசாக்கும் இஸ்மவேலும் ஆபிரகாமின் சரீரத்தை மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தார். அங்கே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளும் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாள்.